நகரத்தில் இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, கொட்டியத்தை சுற்றி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த முறையீட்டிலே யாரெல்லாம் பணத்தை இழந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உடனடியாக காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்க வேண்டும் என நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஏன்னா திமுகவை பொறுத்தவரை அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக புகார் செய்யாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு உரிய பணத்தை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்ற பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரகசிய பேரம் பேசுவார்கள். ரகசிய பேரம் பேசுவது என்பது இந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே சகஜமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. 10 நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், சிவகங்கை மாவட்டத்தில் கோவில்வாரத்தில் அஜித்குமார் என்ற அந்த கோவில் காவலாளி காவல் நிலையத்தை அடித்து கொல்லப்பட்டு அந்த சடலத்தை கூட உடனடியாக அங்கே மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லாமல் வண்டியிலேயே சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை ஒரு புதிய நிகழ்ச்சி இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களிடத்தில் எல்லாம் திமுக அரசினுடைய அதிகாரிகள், திமுகவை சார்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தனியார் அழைத்தவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் இந்த பிரச்சனையோடு ஒத்துழைங்கள் என்றெல்லாம் பேரம் பேசினார்கள். ஏன்னா அவங்களுக்கு பேரம் பேசுவது ஒரு ஏமாற்று வித்தை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாரெல்லாம் பணத்தை இழந்திருக்கிறீர்களோ உடனடியாக காவல் நிலையத்தில் நீங்கள் புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கடுமையான இந்த வேலையை பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த இலட்சியை பார்க்கின்ற நேரத்தில் இந்த ஆட்சி உண்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீழ்த்தி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் என்பதை இங்கே நினைவுகூர்ந்து விடைபெறுகிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் எனக்கு முன்னாள் பேசிய முன்னாள் அமைச்சர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்ற 50 மாத காலம் நடைபெற்று முடிந்த தருவாயில் 4 ஆண்டுகள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் மனசுக்கோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்று உங்களை முதலில் பணியோடு கேட்டுக் கொள்கிறேன். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை? எதுவுமே செய்யவில்லை. அதற்கு மாறாக நாங்கள் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இங்கு பணியோடு உங்களை இடத்தில் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த ஆட்சி ஒரு அலங்கோல் ஆட்சி. கையாடலாம் பின்னாடி வருகிறேன். கையாடல் என்பது இது திமுகவுக்கு ஒரு சாதாரண விஷயம். நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இருந்தாலும் இந்த ஆட்சியாளருக்குள்ள தமிழக மக்கள் பெறுகின்ற அலங்கோலங்கள் துன்பங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பாக்களுக்கு 10 ரூபாய் வாங்கிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அமலாக்கத்துறையோட கேஸ் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் மறைக்கின்றவர்கள் தான் இப்படி தேர்தல் வந்து காரணத்திற்காக அனைவருக்கும் உரிமை தொகை கொடுக்கிறோம் என்று ஏமாற்றப்படுகிறாங்க. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எப்ப கொடுத்தாங்க? நம்முடைய எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் 2 ஆண்டு காலம் கடுமையாக போராடுகிறார். என்ன போராட சொல்லி என்ன ஆட்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியில் இப்போ 1 ஆண்டு காலமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் அவரை நம்பி ஒரு குடியிருப்பாளர் கையாளர் பண்ணியிருக்காங்க. நீங்க சிந்தித்து பார்க்கணும். இந்த விஷய நிர்வாகத்தை நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களை நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் ஒரு ஆபீஸ் ஊழியரை எப்படி பணம் ரூபாய்க்கு கையாளம் செய்திருக்க முடியும் உங்களுக்கு தெரியாமல் அவர் சொல்லுகிறார். அவர் கொடுத்த பணத்துக்கு நாங்கள் என்ன சொல்றோம் கேட்டாங்க. கம்ப்யூட்டர் சர்வர் சரியா இல்லை, நீங்க போங்க நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லி வர்ற வைப்பு தொகையெல்லாம் அவரை எடுத்துட்டு போயிருக்கார். வேண்டும் அதுவரை நாங்கள் ஓனா காட்டும் என்று சொல்லி உடனடியாக இங்க இருக்கின்ற காவல்துறை அவர்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவர்களை அரசு செய்ய வேண்டும், உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கண்டனம் கொடுத்து வாயிலாக சொல்லி நடவடிக்கையை நிறைவேற்றது தவறு செய்தவர்கள் நிறைவேற்றது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்
செய்து வழங்க